அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி விருந்து பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி பிரியாணி விருந்துல நாட்டுக்கோழி 85, தக்காளி ஜாம், தயிர் பச்சடி, நாட்டுக்கோழி மிளகு வறுவல், பீடா, இந்த 6 ஐட்டத்தையும் நம்ம வீட்டிலேயே செய்ய போறோம். இந்த 6 ஐட்டத்துக்கும் தேவையான பொருளை நான் அப்பப்போ சொல்லுவேன். அதனால் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி பிரியாணி விருந்து எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. முக்கால் கிலோ தக்காளியை நம்ம நல்லா பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துட்டு அதுவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க. நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1.5 கிலோ நாட்டுக்கோழி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டால் இதோட கவுச்சி வாசனையெல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா அலசிடுவோம். அலசி எடுத்துட்டு இதை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சுத்தம் பண்ண நாட்டுக்கோழி ரெடியாக இருக்குது. நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, தக்காளி விழுது, 1/4 லிட்டர் கடலை எண்ணெய், 3/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இதுமாதிரி நீட்ட வாக்கில் நல்லா நைஸாக வெட்டிங்க, 8 பச்சை மிளகா, 300 கிராம் தக்காளி, 10 பூண்டு பல்ல நல்லா பொடியாக வெட்டிப்போம். பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானா 100 ml கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க 3/4 கிலோ வெங்காயத்தை போட்டுப்போம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதை வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பச்சை மிளகாவை அப்படியே உடச்சி போடுங்க. போட்டுட்டு அதையும் நம்ம கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா சுண்டணும். நல்லா சுண்டின பிறகு தான் நம்ம நல்லா சுண்டிடுச்சு. இப்போ சுண்டின பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறோம். பிரியாணிக்கு ரொம்ப காரம் ஆகாது. அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்ட பிறகு தான் நம்ம எலுமிச்சை சாறு கலக்க போகிறோம். எலுமிச்சை சாறு முன்னாடியே கலந்துட்டிங்கன்னா ஒரு கசப்பு கொடுத்துரும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் எலுமிச்சை சாறு கலக்கணும். இங்கே பாருங்கள் பெரட்டியாச்சு. இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம எலுமிச்சை சாறு கலந்து விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோம். நல்லா எல்லா பக்கமும் பாரு மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த கிரேவியை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சு ஒரு 13 விசில் நல்லா வேக விடுங்க. வெந்தால் தான் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். 100 கிராம் முந்திரி, 100 ml நெய், 150 கிராம் ஜீனி, ஒரு பட்டை, 8 கிராம்பு. அடுப்பை பற்ற வச்சுங்க மீடியம் ஃப்ளேமில். எண்ணெய் சட்டி சூடானா 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய்யில் பட்டை கிராம்பை நல்லா தாளிச்சிட்டு அதில் முந்திரியும் போட்டு பொன்னிறமாக்குங்க. இப்போ ஜாம் செய்ய போகிறோம். முந்திரி நல்லா பொன்னிறமானோன்னா முந்திரியை மட்டும் எடுத்துக்கலாம். பட்டை கிராம் எண்ணெய் சட்டியிலே இருக்கட்டும். அந்த பட்டை கிராம் எண்ணெய் சட்டியில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்க 7 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா பேஸ்ட் ஆகணும். கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம். நல்லா மூடியை போட்டு மூடி வேக விட்டோன்னே நல்லா சுண்டி இருக்கும். அது திரும்ப நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த கரண்டியாலேயே அப்படியே மசிச்சு விடலாம். மசிச்சு விட்டுட்டு திரும்ப மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா சுண்டட்டும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஜீனி சேர்க்கணும். முன்னாடியே நம்ம ஜீனி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ ஜீனியை போட்டு நல்லா உருக விடுங்க. உருகி இது வந்து நல்லா திக்காகணும். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பு நிறுத்தலாம். நம்மளுடைய தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். அடுத்தது நம்ம தயிர் பச்சடி செய்ய போகிறோம். நான் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை இதுமாதிரி நீட்டமாக வெட்டியிருக்கேன். ஒரு கேரட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் துண்டாக வெட்டியிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம்.
பிசைஞ்சிட்டு 1 கப் தயிரை இதில் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்மளுடைய தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்னங்க, பீடா தான். 40 வெற்றிலை எடுத்துக்கலாம், 20 பாக்கு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 8 கிராம்பு. நம்ம ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் ஜீனி அதிகமாக எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் கிராம்பு, ஜீனி, பெருஞ்சீரகத்தை போட்டு ஃபஸ்ட்டு பொடியாக நுணுக்கிங்க. அதில் பாக்கை எடுத்து பிரித்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வெத்திலையே நம்ம கத்திரிக்கோலை வச்சு நல்லா பொடியாக வெட்டிப்போம். இந்த பொடியாக வெட்டின வெத்திலையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுப்போம். கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வெத்திலையில் தடவிங்க. கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சிங்க. எடுத்துகிட்டு 4 பக்கமும் மடித்து விட்டுட்டு ஒரு கிராம்பை சொருவிடுங்க. பீடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மிளகு வறுவல் செய்ய போகிறோம். இதுக்கு நார்மல் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பெரிய பெரிய துண்டாக வெட்டிக்கலாம். 2 தக்காளி, கருவேப்பிலை, 1/2 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பச்சை மிளகாய் பிச்சு வச்சுப்போம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் சட்டி போடுங்க. நல்ல எண்ணெய் சட்டி சூடான 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு தேங்காய், மிளகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. நம்மளுடைய மிளகு வறுவல் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இதிலேயே நல்ல தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக சுண்டின பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பை போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொதிக்க விட்டு நல்லா சுண்ட விடுவோம். நல்லா தண்ணி விட்டு கிளறி விடுங்க. சுண்டிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகட்டும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்ட விடுங்க. இது சுண்ட நேரத்தில் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி அரிசி, இது மாதிரி பிரியாணி அரிசியை நான் 10 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 10 டம்ளர் அரிசிக்கு நல்லா தண்ணியை விட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசி எடுத்துப்போம். நல்லா அலசி கழுவி வடிகட்டிட்டு இதில் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம். நல்லா ஊறினாதான் பிரியாணியில் உள்ள மசாலாலாம் இது இழுத்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறட்டும். அடுத்தது நம்மளுடைய சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த பிரியாணி மசாலாவில் உள்ள சிக்கனை மட்டும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். அதை 3ஆக பிரித்து, ஒன்று 85க்கும், ஒன்று மிளகு வறுவலுக்கும், அடுத்தது பிரியாணிக்கு நம்ம எடுக்க போகிறோம். 3ஆக பிரிச்சிடலாம். பிரித்தாச்சு. இது 85க்கு, இது பிரியாணிக்கு, இன்னொன்று மிளகு வறுவலுக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ செய்ய போகிறோம். அந்த பிரியாணியில் உள்ள மசாலா தண்ணியை மட்டும் அளந்து எடுக்க போகிறோம். இதுமாரி டம்ளரில் அளந்து எடுத்துங்க. பிரியாணி மசாலா தண்ணி எனக்கு 10 டம்ளர் வந்துச்சு. மீதி 10 டம்ளருக்கு நம்ம சாதா தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா 10 டம்ளர் அரிசிக்கு 20 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சுண்டின மிளகு கிரேவியில் 1 டம்ளர் பிரியாணி மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா முருக விடுங்க. நல்லா முருகின பிறகு இங்கே பாருங்கள் கலர் மாறிட்டு நல்லா சுண்டிடுச்சு. நம்மளுடைய மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. அடுத்ததாக நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை போட்டுக்கலாம். இந்த குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க. நெய்யில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டி போட்டுக்கலாம். வடிகட்டி போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அரிசி மேலே நெய் ஃபுல்லும் கோட்டிங் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம மசாலா, இது பிரியாணி மசாலா, தண்ணி 2த்தையும் கலந்துட்டு நல்லா கிளறிட்டு எடுத்து வச்சிருக்க பிரியாணிக்கான சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வெயிட் போடாமல் அப்படியே வேக விடுங்க. நல்லா வெந்துடட்டும். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு. எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியை வச்சு அடி வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு அப்படியே மேலே உள்ள அரிசி அப்படியே தட்டி விட்டு திரும்ப மூடியை போட்டு நல்லா மூடிட்டு வெயிட்டை போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க. மறந்துடாதீங்க, சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு அப்படியே வேக விடுவோம். இந்த நேரத்தில் நம்ம 85 ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 முட்டை, சோயா சாஸ், ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், முட்டை 1 பொத்து ஊற்றிங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ்,
போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். நம்ம 85க்காக வச்சுருக்க சிக்கனில் இந்த மசாலா கலவையை போட்டுட்டு நல்லா கலந்துடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவையும் போட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறின பிறகு அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெய் சூடானோன்னா இந்த கலவையை 85 கலவையை போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். மெதுவாக பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்தலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம 85 ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பேன் போட்டுக்கலாம். பேன் நல்லா சூடானோன்னே நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுட்டு நல்லா பொடியாக வெட்டின பூண்டு, பொடியாக வெட்டின வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. கிளறிட்டு நம்ம பொரிச்ச சிக்கனை இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய 85 ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய நாட்டுக்கோழி 85 ரெடி. அடுத்தது பிரியாணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். நல்லா பொலன்னு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம பரிமாறத்துக்கு எடுத்துடலாம். நம்ம சிக்கன்லேயே நம்ம டேஸ்ட்லாம் இறங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி 85, தக்காளி ஜாம், தயிர் பச்சடி, நாட்டுக்கோழி மிளகு வறுவல், பீடா எல்லாமே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.